Hi friends, welcome to our channel NR Infotain. So இன்னைக்கு என்ன அப்படினா இந்த வீடியோ ஃபுல்லா vocabulary ரிவிஷன் மட்டும் தான் இருக்க போகுது சரியா. ஸோ இதுவரையிலும் யாரும் அந்த வார்த்தைகளை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயே ஒவ்வொரு வார்த்தைக்கான வீடியோவோட லிங்க்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வார்த்தைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ரிவிஷன் மட்டும்தான். யாரெல்லாம் அதை பார்த்தீங்களோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள். ரிவைஸ் பண்ணுற வீடியோ தான் சரியா. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. எஸ்எஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்க, பேங்கிங்கு, ரயில்வே, வேறு என்ன டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இந்த vocabulary யூஸ் ஆகும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். ரிவிஷனுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பற்றி வார்த்தைகளை பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஸோ அந்தந்த வார்த்தைகளுக்கு உண்டான லிங்க் இருக்கும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரியா. வீடியோ பார்த்துட்டு போங்க. ஓகே, ஓகேவா, ரைட். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் NR Infotain. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இது நாள் வரலும் எடிட்டோரியல் vocabulary நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அதை ரெகுலராக யார் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் செஷன் மாதிரி தான் சரியா. பட் அந்த வார்த்தைகளை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வார்த்தைக்கான லிங்க் வந்து அப்படியே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த வார்த்தையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ரிவிஷன் செஷனை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. இந்த செஷன் மெயின்லி யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரெகுலராக அந்த vocabularies ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு சரியா. ஸோ வார்த்தை இருக்கும், அதனுடைய அர்த்தம், அதனுடைய சென்டென்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது சரியா. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரிவிஷனுக்குள்ளே போயிடலாமா. அதாவது இது நாள் வரலும் அப்லோட் பண்ண வார்த்தைகள் மொத்தம் 75 வேர்ட்ஸ் இருக்குது ஓகேயா. ஸோ 1 மந்த் இருக்கும். 75 வேர்ட்ஸும் இந்த வீடியோவில் வந்து ஒரு 30 வேர்ட்ஸ் பார்க்கலாம். அவ்வளோதான் நெட் இருக்குது, இல்லைனா உட்காந்து நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கணும் சரியா. ஓகே, ஒவ்வொரு வார்த்தையாக பார்த்துடலாம். சைடில் வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. எழுதி வச்சுருந்தீங்கன்னா அந்த நோட் எடுத்துகிட்டே வந்து உட்காருங்க சரியா. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வார்த்தை கன்ஃபிஸ்கேஷன். ஸோ கன்ஃபிஸ்கேஷன் அப்படின்னா பறிமுதல் செய்கிறது அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ் பாருங்கள். எ கோர்ட் ஆர்டர்டு தி கன்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ஹர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவளுடைய ப்ராப்பர்ட்டியை பறிமுதல் செய்ய சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கு ஓகேயா. அவ்வளோதான். ரெண்டாவது வார்த்தை காசமர். காசமர் அப்படின்னா லைட் வெயிட்டாக இருக்கிறது, பொசுக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை தான் வந்து காசமர். ஷீ வாஸ் வேரிங் அ காசமர் நெக்லஸ். அவள் வந்து நெக்லஸ் வந்து எப்படி இருந்துச்சான், அவளோட நெக்லஸ் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சான். அவன் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருந்தக்கூடிய நெக்லஸை வேர் பண்ணிகிட்டு இருந்தா, அணிஞ்சிட்டு இருந்தா ஓகேயா. சஸ்பீஷியஸ். சஸ்பீஷியஸ் அப்படின்னா சந்தேகத்திற்குரிய அப்படின்னு அர்த்தம். சென்டென்ஸ். தி போலீஸ் ஃபவுண்ட் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பிஹேவியர் சஸ்பீஷியஸ். அந்த போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஸ்ட்ரேஞ்சரோடைய பிஹேவியர் வந்து சந்தேகத்திற்குரிய விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது வார்த்தை செடட்டிவ். ஸோ செடட்டிவ் அப்படின்னா தூக்க கலக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அப்படின்னு அர்த்தம் சரியா. தி சீட்ஸ் ஹாவ் அ செடட்டிவ் எஃபெக்ட்ஸ். அந்த சீட்ஸுக்கு, அந்த விதைகளுக்கு செடட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீட்ஸை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு தூக்க கலக்கம் வர மாதிரி அதை கூட்டிகிட்டு போயிடும் ஓகேயா. நெக்ஸ்ட்டு டைக்ரெஸ். டைக்ரெஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது, அந்த டாப்பிக்லேருந்து விலகி வேறு ஒரு டாபிக் வந்து போயிடுறது, அதுதான் ஓகேயா டைக்ரெஸ். அந்த சென்டென்ஸ் பாருங்கள். the teacher began to digress from the main topic. டீச்சர் வந்து மெயின் டாப்பிக்லேருந்து டைக்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேயா. மெயின் டாப்பிக்லேருந்து அப்படியே வேறு இதுக்கு போகிறது. நெக்ஸ்ட்டு ஆம்ப்ளிஃபை. ஆம்ப்ளிஃபை அப்படின்னா அதிகப்படுத்தி கொடுக்கறது ஓகேயா. சென்டென்ஸ் பாருங்கள். திஸ் மைக்ரோஃபோன் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை மை வாய்ஸ். ஸோ அந்த மைக்ரோஃபோன் எதுக்கு பயன்பட்டது, என்னுடைய வாய்ஸை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு. திஸ் மைக்ரோஃபோன் இஸ் யூஸ்டு டு ஆம்ப்ளிஃபை மை வாய்ஸ் ஓகேயா. ரெக்டிஃபை. அடுத்த வார்த்தை ரெக்டிஃபை அப்படின்னா சரி செய்கிறது. ரெக்டிஃபை அப்படின்னா சரி செய்கிறது ஓகேயா. யூ ஷுட் ரெக்டிஃபை யுவர் மிஸ்டேக். நீ வந்து உன்னுடைய மிஸ்டேக்கை சரி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். 8th ஒன் சரப்ஸ்டிஷியஸ். சரப்ஸ்டிஷியஸ் அப்படின்னா ரகசியமாக, சீக்ரெட்லி, யாருக்கும் தெரியப்படாத விதத்தில் ஓகேயா. ஸோ அவங்க மட்டும் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சரப்ஸ்டிஷியஸ் ஓகேயா. ஷீ ஹேட் அ சரப்ஸ்டிஷியஸ் ரிலேஷன்ஷிப் வித் ஹர் எம்ப்ளாய். அவளுக்கு வந்து ஒரு ரகசியமான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, யார் கூட, எம்ப்ளாய் கூட. அன்ஃப்ளாப்பபிள். நெக்ஸ்ட் வார்த்தை அன்ஃப்ளாப்பபிள். அன்ஃப்ளாப்பபிள்னா அவங்கள வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே
நுழைச்சிக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், திடீர்னு ஸ்கூலில் பாம்பு வச்சுட்டாங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து அந்த இடத்துக்கிட்ட வந்து என்ன அதை காமாக ஹேண்டில் பண்ணணும். எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி காமாக ஹேண்டில் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அது தெரியும். ஸோ அந்த மாதிரி அன்ஃப்ளாப்பபிள், யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அன்ஃப்ளாப்பபிள். அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்கள காமாக தான் இருக்கணும். சென்டென்ஸ் பாருங்கள். தி எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் ரிமைண்ட் அன்ஃப்ளாப்பபிள் டியூரிங் தி எமர்ஜென்சி லேண்டிங். ஸோ அந்த எமர்ஜென்சி லேண்டிங் அப்போ அந்த அனுபவப்பட்ட பைலட் என்ன பண்ணார்? அன்ஃப்ளாப்பபிளாக இருந்தார். ரிமைண்ட் அன்ஃப்ளாப்பபிள். என்ன, ஏரோப்ளைனில் இன்ஜின் ஃபெயில் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் பதட்டப்படல. அந்த சுச்சுவேஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி சேஃபாக லேண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து அன்ஃப்ளாப்பபிள். ஓகேயா? அந்த டைவர்ட் ஆகாமல் ஒரு டிட்டர்மினேஷனோட அன்ஃப்ளாப்பபிள் அதுதான். நெக்ஸ்ட்டு கன்காக்ட். ஸோ கன்காக்ட் அப்படின்னா உருவாக்குறது, க்ரியேட் பண்ணுறது, வகுக்கிறது. ஓகேயா? ஷீ கன்காக்டட் எ ஸ்கீம். அவள் ஒரு ஸ்கீமை வகுத்தா, கொண்டு வந்தால், க்ரியேட் பண்ணால், இன்வென்ட் பண்ணால், அவ்வளோதான். டிவைஸ் அப்படின்னாலும் வகுக்கிறது தான். DEVISE டிவைஸ். ஓகேயா? CE போட்டுறதிங்க. டிவைஸ் அப்படின்னா அதுவும் அதே தான், உருவாக்குறது, வகுக்கிறது. ஹீ டிவைஸ் எ நியூ ஸ்ட்ராட்டஜி. அவள் ஒரு புது ஸ்ட்ராட்டஜி, ஒரு புது யுக்தியை வகுத்தா. ஃபேப்ரிகேட். ஃபேப்ரிகேட் அப்படின்னா க்ரியேட் பண்ணுறது, இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறது. ஏன்டா லேட்டு அப்படின்னு மிஸ்ஸு பையன்கிட்ட கேட்டாங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? எங்கள் தாத்தா இறந்துட்டாரு, நான் லேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டுறது. அதுதான் ஒரு ஸ்டோரியை ஃபேப்ரிகேட் பண்ணி விடுறது அப்படின்னு அர்த்தம். ஹீ ஃபேப்ரிகேட்டட் எ ஸ்டோரி. அவன் ஒரு கதையை ஃபேப்ரிகேட் பண்ணனா. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலேட். ஃபார்முலேட் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணுறது, உருவாக்குறது. ஒரு தியரி E=mc². இது வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணார்? அப்படியே சொல்லிடல, அதுக்கு உண்டான ப்ரூஃப், ரிசர்ச் எல்லாம் பண்ணி அதை வந்து ஃபார்முலேட் பண்ணினார். என்னத்தை கடைசியாக ஃபார்முலேட் பண்ணார்? E=mc² அப்படின்ற ஃபார்முலாவை. ஓகேயா? த சயின்டிஸ்ட் ஸ்பெண்ட் மந்த்ஸ் ஃபார்முலேட்டிங் எ நியூ தியரி. ஸோ அவர் வந்து நிறையா மாதங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எதுக்காக? நியூ தியரியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக. அடுத்த வார்த்தை. இந்த ரூம்குள்ளே இருந்தால் அவ்வளோதான் போல். எக்ஸாஸ்பிரேட்டட். ஸோ எக்ஸாஸ்பிரேட்டட் அப்படின்னா இரிட்டேட் ஆகிறது, கடுப்பாகிறதுன்னு அர்த்தம். சரியா? த டீச்சர் வாஸ் எக்ஸாஸ்பிரேட்டட் பை த ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டீச்சர் வந்து எக்ஸாஸ்பிரேட் பண்ணப்பட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸால். ஓகேயா? பர்டர்ப்டு. பர்டர்ப் அப்படின்னா ஒரு டீப்பான ஒரு கன்ஃபியூஷனில் போயிடுறது, கொஞ்சம் நர்வஸ் ஆகிடுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிமிஷம் வந்து அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிற மாதிரி. ஓகேயா? ஷீ வாஸ் பர்டர்ப்டு பை தி அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ். ஸோ எதிர்பாராத நியூஸ் வந்ததுனால அவள் வந்து ஒரு டீப் கன்ஃபியூஷனில் போயிட்டா. ஓகேயா? டிஃபைல் அப்படின்னா அது 16வது வார்த்தை. டிஃபைல். டிஃபைல் அப்படின்னா ஒரு பியூரிட்டியை கெடுக்கிற மாதிரி. ஓகேயா? இப்போது தண்ணி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கொண்டு வந்து மண்ணை குழப்பி அதை வந்து டீஃபைல் பண்ணுறதுனா பொல்யூட் பண்ணுறது, அதுக்குன்னு உண்டான அந்த புனிதத்தை கெடுக்கிறது. ஓகேயா? த ரிவர் கங்கா இஸ் பீயிங் டிஃபைல்டு பை மெனி டிவோட்டீஸ். நம்ம ரிவர் கங்கா ரிவர் இருக்கு இல்லையா? ஸோ அதை இன்னும் வந்து டிஃபைல் ஆகிட்டே தான் இருக்குது. யாருனால? டிவோட்டீஸ்னால. ஓகேயா? பைசன்டைன். பைசன்டைன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கும், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேயா? இப்போ ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் படித்து பார்க்கும்போது அது கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தால் தான் அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? அதுவே காம்ப்ளெக்ஸாக டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இருந்தால் அவங்க எப்படி அதை படித்து தெரிஞ்சுக்குவானுங்க? ஸோ அதுதான் வந்து அந்த பைசன்டைன் அப்படின்னு சொல்கிறது. பைசன்டைன் இன்சூரன்ஸ் ரெகுலேஷன்ஸ். ஓகே? அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான, டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு மஷ்ரூமிங். மஷ்ரூமிங் அப்படின்னா டெவலப் ஆகிட்டே போகிறது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது. ஓகேயா? த கம்பெனிஸ் ப்ராஃபிட் வேர் மஷ்ரூமிங். அந்த கம்பெனியோடைய லாபம் வந்து மஷ்ரூமிங் ஆகிட்டே போகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேயா? ப்ரொவோக். ப்ரொவோக் அப்படின்னா தூண்டி விடுறது அப்படின்னு அர்த்தம். ஹி ட்ரைடு டு ப்ரொவோக் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு மேக் எ நாய்ஸ் இன் தி லைப்ரரி. ஓகே? அவன் என்ன தூண்டினா? லைப்ரரியில் சத்தம் போட சொல்லி அவனுடைய ஃப்ரெண்டை ப்ரொவோக் பண்ணி விட்டான். சரியா? நெக்ஸ்ட்டு அன்எரேசபிள். அன்எரேசபிள்னா அழிக்க முடியாத. ஓகேயா? எரேஸ் பண்ண முடியாது. தி டேட்டூ வாஸ் அன்எரேசபிள். அந்த பச்சை குத்துறாங்கல்ல டேட்டூ, அது வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஓகே? ஸோ அதுதான் வந்து அன்எரேசபிள். அன்டெலீட்டபிள். டெலீட் பண்ண முடியாது. ஓகேயா? தி அன்டெலீட்டபிள் ஃபைல்ஸ் வேர் ஸ்டில் ஆன் மை கம்ப்யூட்டர். ஸோ என்னுடைய கம்ப்யூட்டரில் இன்னும் அன்டெலீட்டபிள் ஃபைல்ஸ் இருக்குது, டெலீட் பண்ண முடியாத ஃபைல்ஸ் ஒன்றும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இர்ரிமூவபிள். இர்ரிமூவபிள்னா ரிமூவ் பண்ண முடியாத. இப்போ சட்டையில் ஒரு காரை பட்டுருச்சு அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ண முடியாது. ஒரு வேளை உங்களுக்கும் அந்த 10 கைகளின் சக்தி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க.
irremovable அதுதான் சொல்லுவாங்க. the stubborn stain was irremovable. அந்த பிடிவாதமான கரையை வந்து irremovable-ஆக இருக்குது, நீக்க முடியாத மாதிரி இருக்குது. ineradicable ஆக்சுவலி eradicate அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறது, ஜீரோக்கு கொண்டுட்டு வர்றது. இப்போ ஒரு நாடு முழுக்க டிசீஸ் இருக்குது, ஒரு நோய் பரவி இருக்குது, கொரோனா இருக்குது அப்படின்னா அந்த கொரோனாவை எராடிகேட் பண்ணுறதுனா அந்த கொரோனாவை இல்லாமல் ஆக்கிறது. ஓகேயா, கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய், அதுதான் வந்து அந்த எராடிகேட். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியாததை வந்து இன்எராடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இன்எராடிகேட் அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக அதை அழிவுக்கு கொண்டுட்டு வர முடியாது. இன்எராடிகபிள் டிசீசஸ். ஓகேயா. இம்மொபைல். ஓகே, மொபைல் அப்படின்னா மொபிலிட்டி அப்படின்னா சம்திங் ஒரு மூமெண்ட். ஸோ இம்மொபைல் அப்படிங்கும்போது மூமெண்ட்டே இல்லாமல் கொஞ்சம் செடன்ட்ரியாக ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி. இம்மொபைல், ஹீ சேட் இம்மொபைல் ஃபார் அ லாங் டைம். அவன் நகராமல் எங்கேயும் நகராமல் ஒரே இடத்துல ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மாடஸ்ட் அப்படின்னா ஒரு பொலைட்னஸ், ஒரு மரியாதை இல்லாத, ஒரு பணிவு இல்லாமல் இருக்கிறது. ஓகேயா. ஹிஸ் இம்மாடஸ்ட் பர்சனாலிட்டி, அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்காமா, இம்மாடஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மன்ஸ்னால் ஏராளமான அப்படின்னு சொல்லலாம், அளவு கடந்த அப்படின்னு சொல்லலாம். எனக்கு உன் மேலே இம்மன்ஸ் லவ் இருக்குது அப்படின்னா அளவு கடந்த அந்த லவ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா, சட்டையே நனைஞ்சு போச்சு. இம்மன்ஸ் லவ், இம்மன்ஸ் ப்ரெஷர் ஆஃப் தி டீப் ஓஷன். டீப் ஓஷனில் அழுத்தம் எப்படி இருக்கும், இம்மென்ஸாக இருக்கும், அளவு கடந்த அழுத்தமாக இருக்கும். ஆன்டிசிபேஷன் அப்படின்னா எதிர்பார்க்கறது. ஓகேயா. தி க்ரௌட் வெயிட்டட் வித் ஆன்டிசிபேஷன் ஃபார் தி கன்சர்ட் டு பிகின். ஸோ அந்த கன்சர்ட் பிகின் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருக்கிறார்கள். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த ஆன்டிசிபேஷன். ரிலவெண்ட்னா சம்மந்தமாக, இதுக்கு சம்மந்தமாக அது இருக்குது, இதோட தொடர்பு கொண்டு அது இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரிலவெண்ட்டாக. The research findings are relevant to the development of new medical treatments. ஓகே, அந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்ச ஒரு சில விஷயங்கள், அதுதான் வந்து அந்த ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ். ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ அந்த கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்தை தான் ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஃபைண்டிங்ஸ்லாம் எதுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சாமா, இப்போ இருக்கக்கூடிய நியூ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகாஷியஸ் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறது, நல்ல ஒரு புத்தி கூர்மையாக இருக்கிறது, ஒரு வெல் டெசிஷன் எடுப்பாங்க, ஒரு கரெக்டாக அவங்கக்கிட்ட போய் ஒரு யோசனை கேட்டால் அவங்க சொல்கிற ஐடியாஸ் வந்து கிளியர் கட்டாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து செகாஷியஸ். ஓகேயா, அந்த டெசிஷன் மேக்கிங்கில் சூப்பராக இருப்பாங்க. தி செகாஷியஸ் ஜட்ஜ் மேட் அ வைஸ் டெசிஷன். ஸோ ஒரு கரெக்டான நியாயமான டெசிஷன் எடுக்கிறாரு. யாரே செகாஷியஸ் ஜட்ஜ்னா தெரியும்ல, செகாஷியஸ்னால் பர்ஃபெக்டாக அந்த டெசிஷன் மேக்கிங்கில் பர்ஃபெக்டாக இருக்கிறது. ஓகேயா. ஸோ 29 வார்த்தை. 30வது வார்த்தை என்ன அப்படின்னா மோனோட்டோனஸ். ஓகேயா, இல்லை மோனோட்டோனஸ் வேணாம், என்ன சொல்லலாம், அபோமினபிள். ஓகேயா, ஸ்பெல்லிங் டிஸ்பிளே ஆகும் பார்த்துக்கோங்க. அபோமினபிள்னால் இது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஹோம்ஒர்க் மாதிரி தான். அபோமினபிள்னால் என்ன, அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. சரியா. அண்டு என்ன சொல்லலாம், ஓகே, ரிவிஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் வீக்லி கொண்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா இப்போ 75 வார்த்தை சேர்ந்து போயிடுச்சு. இன்னும் நான் எடிட்டோரியல் வொக்காபுலரி அப்லோட் பண்ணேன்னா இன்னும் சேர்ந்துடும். இப்போ 100 வார்த்தைலாம் உட்காந்து வீடியோலாம் எடிட் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் இது சண்டே கொண்டு வரேன். சரியா, காலைல கறி சாப்பிட்டு, இட்லி கறி குழம்பு காலையில், மதியானம் பிரியாணி சாப்பிட்டு வொக்காபுலரிக்கு ஓடி வந்துடுங்க. சரியா, பாய்.